இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கூடையும் ஒவ்வொரு வர்த்தக உறவு இருக்கு. சமீப காலங்களில் வந்து ரஷ்யா கூட வந்து நிறைய இந்த ராணுவ தளவாடங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல கச்சா எண்ணெய் வாங்குறதா இருக்கட்டும், சவுதியில இருந்து அந்த அதாவது என்ன சொல்றது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து ரஷ்யா கிட்ட வந்திருக்காங்க. இப்ப அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்திருக்கிறதால நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிரடியா நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமானு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த புற அழுத்தம் இந்தியா மேல விழும்போது இந்த மாதிரியான வர்த்தக ரீதியான குளறுபடிகள் ஏதாவது இந்தியாவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து அவர் ரஷ்யாவோட நட்பா இருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் போன முறை ஜெயிச்சதுக்கே ரஷ்யா காரணம்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. அதனால வியாபாரிகள் சண்டை போட மாட்டாங்க. இவர் வந்து அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது. இவருக்கு வந்து ஒரு பழைய ஹிஸ்டரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவனை அடிக்கணும் அவனை அடிக்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பிராக்டிகலா இன்னைக்கு நம்ம பணம் பண்ணணும், நம்ம இன்ஃபிளேஷனை குறைக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு கார்பரேட் டாக்ஸை குறைக்கணும், நிறைய லாபம் பண்ணணும், அமெரிக்கா பழைய மாதிரி பெருசாகணும், நம்ம பழைய குளோரியை கொண்டு வருவோம். இதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது ரஷ்யாவோட சண்டை போட்டு இதுக்கிட்ட நம்ம கடனை அதிகமாக்கிட்டு இருக்கோம், விடுறா சண்டையை. அப்படித்தானே ஒரு கோல்டன் பீரியட் இருந்தது. முன்னாடி வந்து ரெண்டு பேரும் அணு ஆயுதங்களை ஒருத்தர் நோக்கி திருப்பி ஒருத்தர் வச்சுக்கிட்டு ரொனால்ட் ரீகன் பீரியட்ல ரொம்ப டஃப். என்னைக்கு வேணா நியூக்ளியர் வார் வர்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் மாறி போய் நடுவில் ஒரு கோல்டன் பீரியட் வந்தது. அமைதியா இருந்தாங்க ரெண்டு பேரும், அவங்கவுங்க டெவலப்மெண்ட்டை பார்த்தாங்க. இப்போ திரும்பி கொஞ்சம் இந்த சாதாரண ஆயுதங்களை உற்பத்தி பண்ற முதலாளிகள் தூண்டி தான் இந்த போரே நடந்ததுன்னு கென்னடி குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் பேசின வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். அவங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்காக இந்த போரை மூட்டி விட்டுட்டு அவனே கடன் கொடுத்து அவனே அந்த கடனுக்கு பொருளையும் கொடுத்து அவனை வெடிக்க சொல்லி அந்த கடனை திருப்பி கொடுறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விளையக்கூடிய தானிய வயல்கள் எல்லாம் எடுத்துக்கிறது, உக்ரைனை எடுத்துக்கிறது தான் அமெரிக்காவோட திட்டம்ங்கிற மாதிரி அமெரிக்காவிலே ஒருத்தர் பேசியிருக்காரு. நியமா இது வந்து போர் பதற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பும், எப்பயுமே ஆட்சி மாற்றம் நடந்தா நடைமுறை மாற்றங்கள் மாறும். இப்ப பழைய பாலிசி தப்புன்னு சொல்றது தானே புது ஆளுக்கு வேலை. அதனால பழைய பாலிசியில ரெண்டு இடத்துலையும் வார் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு மாற்றம் கொண்டு வரலாம், நல்லது வரலாம்.